ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்பு ஒன்று இருக்கிறது தெரியுமா? சொன்ன மாதிரி அந்த அரசியல் அமைப்புக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நீங்க டீச்சர்ஸ் படிப்பிட்டு வந்திருப்பீங்க. ஒரு நாட்டினுடைய சட்டங்கள்ல இயற்றப்படுது அல்லது மாற்றுகின்ற பொழுது ரெண்டு நடைமுறைகள் இருக்கிறது. சாதாரண சட்டம் என்றால் சாதாரண பெரும்பான்மையை கொண்டு இயற்றுவோம், மாற்றுவோம், அமெண்ட் பண்ணுவோம், இல்லாதொழிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா அரசியலமைப்பு என்பது அப்படி அல்ல. அதுக்கு உயரிய ஸ்தானம் இருக்கிறது. சாதாரணமான உதாரணம் 125 பேர் என்றால் 113 என்ற பெரும்பான்மையோடு மாற்றம் செய்ய இயலாது. சில ஏற்பாடுகளுக்கு 3/2 பெரும்பான்மை, சில ஏற்பாடுகளுக்கு 3/2 பெரும்பான்மை பிளஸ் பொதுஜன வாக்கெடுப்பு ரெஃபரண்டத்துக்கு போக வேண்டி வரும். இந்த அளவுக்கு ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும். இலங்கையில் மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்துல அரசுகள் உருவாக்கின பிறகு அரசியலமைப்பு வாதம் மேலோங்கி இருக்கு. அது எல்லா நாட்டிலையும் இருக்கு. சோ இலங்கையினுடைய அரசியல் அமைப்பிலையும் குறிப்பா 78ஆம் ஆண்டினுடைய 2வது குடியரசு அரசியல் அமைப்பிலும் இந்த ஏற்பாடுகள் இருக்கிறது. அரசியல் அமைப்பை நாங்க இலகுவாக மாற்ற இயலாது என்று சொல்லப்படும். அப்படியாப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்ட ஏற்பாட்டுக்குள்ள அடிப்படை உரிமைகள் என்ற ஏற்பாடு காணப்படுகிறது. அதான் 3வது அத்தியாயம். ஒரு நாட்டினுடைய அரசியல் அமைப்புக்குள்ளால உரிமைகள் சேர்த்துக் கொள்ளப்படுவது என்பது அரசியலமைப்புக்கு இருக்கின்ற உயர்ந்த ஸ்தானமும் அரசியலமைப்பு இருக்கக்கூடிய உயர்ந்த பாதுகாப்பும் அந்த மனித உரிமைகளுக்கும் கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுடைய அரசியலமைப்புடைய 3வது அத்தியாயம் அடிப்படை உரிமைகள் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் தான். சில டீச்சர்ஸ் கேஸ் கொண்டு வரது இந்த அடிப்படை உரிமை மீறப்பட்டு விட்டது.